வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? ₹1,20,000 இருக்குங்க. ₹1,15,000 கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. சரி ராஜி, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இதோ இருக்குங்க. எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். சார், தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு வரீங்க. போங்க சார். அவங்க போனஸுக்காக காத்துட்டு. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்க இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? மூடுவாயா? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா அந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. நிறுத்துங்க. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார். இப்ப என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போங்கடா, போங்க. போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க, சொத்துக்கு லாக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். தொழிலாளியா? அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கிறேன் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ. போட்டு போ. நான் பர்மா சாப், मैं भी एक தொழிலாளி हूं. தொழிலாளி? தொழிலாளி கிட்டா கிட்டா வராங்க. எங்கடா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன்? என்னங்க பின்ன என்ன பஸ் கம்பெனி மாதிரியா இருக்குது? சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒதுப்புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு. அவங்க கூட சேராது. கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாடா. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்ட கேட்கிறேன்? தர மாட்டீங்களா? நானும் அவங்கள போல ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். எங்கடா போறேன்? இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? விடுங்க சார் கைய. கிட்டா இப்படி பேச போங்கடா, போங்கடா, எல்லாரும் போங்கடா. முதலாளி, சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியா,
எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரணும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவேர் கால்வயிறு கஞ்சி குடிக்கிறது? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடணும். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன். கீழே பொறுக்கிட்டீங்க. திம்பியாடா, திம்பியா? ஏன் பிள்ளை பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல பொறுக்கி திங்குது. ஏய்யா, உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல. இதுல வேற எங்களை கிண்டல் பண்ண வந்துட்டியா? இதோ பாரியா, எங்க நிலைமை உனக்கு வர இன்னும் எவ்வளவு நாளாகும். எங்க வயிற்றுச்சல் ஒண்ணு வீண் போகாதியா, வீண் போகாது. வயிற்றுக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் வாய் வச்சுக்கு மாத்திரம் குறைச்சல் இல்ல. நான்சென்ஸ். பாரதி, என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, தெருவுல பழத்தோல் அத குழந்தை எடுத்துச்சுன்னு இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவில் கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது. இவரு ஏழை வயிற்றுல அடிச்ச காசு ஒண்ணு பொறுக்கி என்ன தின்றாரு? ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா. போனஸ் இல்லைன்னு சொல்லி எங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டதும் இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளி ஆக்கும். நமக்கு போனஸ் சம்பளம் உடனே கொடுக்கும்படி கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். சரியா? எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சஜிரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி 1-2 பஸ்களை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி, இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்டருக்கு எழுதுறேங்க. ரொம்ப சந்தோஷம். உயர் திரு கலெக்டர் அவர்களுக்கு மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு புதுசா 2-3 ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும். அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில பணம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீர்க்க போறேன்? ஏன் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுறது? கடன் வாங்குறதா? என்ன முதலாளி, இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயணங்கள்லாம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருக்கு, ஏன் தயக்கம்? முதலாளி, இத பாருங்க, நாட்டுல கடை சொல்ல முடியாதது 2 பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, 2வது பஸ், அன்றாடம் கையில கேஷ். ஏன் கடை நடத்த முடியாதா? ஹலோ சேஜி. ஆறு முருகப்பா பேசுறாங்க. நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. எல்லாம் கேள்விப்பட்டாங்க. நம்ம மேல நம்ம ரொம்ப நம்புறாங்க ஐயா. लेकिन लीगला था பணம் கொடுக்கறாங்க. பஸ் மாத்தி गया. अच्छा अच्छा. இப்போ பணத்து மேல நம்பாங்க வராங்க. நமஸ்தே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை.
யா, ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா, இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூஞ்சி பாரு, மண்டை உடைச்சிருவேன். விளையாடுறியா? உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்கிற? டிரைவிங் கத்து கொடுத்தா கார் நிக்கணுமா? யாரா வாஸ், ஒருத்தன் லிஃப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னை அவன் காதலிப்பான். சீச்சி, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய், டூப் படிக்கிற? இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க பயந்தேன்? இல்ல, நான் தனியா இருக்கிறேன். எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்க வேணேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா, இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத, சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் விடுறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயித்துல கட்டினா நீ மிரண்டால் மிரந்துடுவ. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கேன். அதையும் கொண்டுறேன். நான் போறேன். என் காரணங்கள் ஒண்ணும் எடுக்காது. புடி புடி புடி, கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. யா, இந்த பார், இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 இரு, இரு. என்ன அவசரம்? ஏதாவது வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2. ஐயோ, நான் 3 சொல்லலையா? அதுக்குள்ள குதிச்சிட்டியா? என்னையா அது, ஆளுமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க? சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம். இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆளு மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா. இதை புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்று தவச்சிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியோ பஸ்ஸுகளை வாங்கி பர்மிட் வாங்கி சர்வீஸும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் அந்த பஸ்ல தானே போறாங்க. எல்லாம் புது மோஸ்டர் முதலாளி. கொஞ்சம் மூகம் இருக்கத்தானே செய்யும். சந்தனம் கரைஞ்சா எல்லாம் சரியா போகும். அரே முருகப்பா. சேஜியா, நமஸ்தே. நமஸ்தே. வாங்க வாங்க, உட்காரு. நான் உட்கார வரலையா? நீங்க சொன்ன டைம் போனா அதுக்கு மேல கடுவு போனா இப்ப நம்மளுக்கு பணம் தான் ஓடும். சேஜி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரியா கரெக்ஷன் ஆகுது. அதோட மழை வேற ஆரம்பிச்சிடுச்சு. அதை பத்தி நமக்கு இன்னாங்க கவலை. சேஜி, இருக்கிற பஸ் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன்? நமக்கு பணம் ஓட இல்ல பஸ் வேணும், இல்ல ஆக்ஷன் மேலே வராங்க. வேண்டாம் சார், பஸ்ஸை ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்க முதலாளி மானத்தை வாங்கிறாரு. நீ கொடுத்த பணத்துக்கு பஸ் வேணா எடுத்துக்க. இவரை கௌரவமா விட்டுரு. அச்சா வாங்க. தொழிலாளர் கூட்டுறவு பஸ், தொழிலாளர் கூட்டுறவு பஸ். எங்க பார்த்தாலும் அதே பேச்சு, யாரு கேட்டாலும் அதே பிள்ளை. ஹலோ ஹலோ, கல்கத்தாவில் இருந்தா போனோகிராமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல கவுந்து போச்சா? என்ன சொல்றீங்க? கவுந்து கவுந்து போச்சா? என்ன முதலாளி? கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல் கவுந்து போச்சு. 10 லட்சம் ரூபாய் போச்சு. ஆபீஸ்ல இருந்த பணம், வீட்டு அடமான வச்சு சரக்குக்காக அனுப்பிச்ச பணம் எல்லாம் போச்சு. இன்சூர் பண்ணிருக்கீங்களே? இல்ல. போங்க முதலாளி, நீங்க எப்பவுமே எப்படித்தான். அது போகட்டும், இன்னைக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பள நாடு. சம்பளம் சம்பளம்